ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவு. அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். அதாவது இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு சாணத்தை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளிடமிருந்து பல டன்னில் வந்து இந்த மாட்டு சாணங்களை வாங்கி பல கோடிக்கு வருமானம் பார்க்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் யார் எந்த நாட்டுக்கு அந்த மாட்டு சாணத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த நாடு இந்த மாட்டு சாணத்தை வாங்கி என்னென்ன விதமான தொழிலுக்கெலாம் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நண்பர்களே, இதுவரை நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணத்தை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அதனால் வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். விவசாயத்துக்கு தேவையான நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே இந்த சாணியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பல விஞ்ஞானிகள் வந்து அதிகாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாணியை வந்து சில நேரம் வந்து நம்ம வீட்டு வாசலில் தெளிப்பதற்கு இன்னும் கிராமப்புறங்களில் பல இடங்களில் இன்னமும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் அந்த சாணியை காய வச்சு அந்த ராட்டியை வந்து அடுப்பு எரிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி அந்த ராட்டியை பயன்படுத்தி எரித்து அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை வந்து திருநீராக இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் வந்து அந்த சாணியை வந்து மூலிகை பொருளாகவும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு தன்மை கொண்ட அந்த சாணியை வந்து இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பல கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டுகளுடைய விந்துகள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாட்டு மாட்டுகள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அங்கேருந்து ஹைப்ரிட் செய்யப்பட்ட மாடுகள் வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி கோழியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹைப்ரிட் இனங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரிஜினல் நாட்டு இனங்கள் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அவலநிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணத்தை பொறுத்தவரை நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தணும். ஒன்று வந்து மூலிகை பொருளாகவும் பயன்படுத்தணும். அதே மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு உரமாகவும் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். இப்படிப்பட்ட இந்த மாட்டு சாணத்தை வந்து இன்றைக்கி பல கோடிக்கு விற்கக்கூடிய ஏஜென்சி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க. ஜெய்ப்பூர் மாநிலத்தில் சன்ரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி லேண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச், அதாவது விவசாய இடங்களை வந்து பாதுகாக்கிறது, அதை வந்து மேன்மைப்படுத்துறது, இதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சாணங்களை, மாட்டு சாணங்களை வாங்கி பல கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து லமோர் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்கு தான் அந்த மாட்டு சாணத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குவைத்தில் வந்து அந்த மாட்டு சாணங்களை வாங்கி அவங்க எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வேளாண்மை துறைக்கு தான் அதிகமாக அந்த சாணியை வந்து பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கி அந்த பொடியை வந்து வேளாண்மை துறைக்கு பயன்படுத்துகிறாங்க. அவங்க செய்யக்கூடிய முக்கியமான அந்த விவசாயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, பேரிச்சம்பளம். அந்த பேரிச்சம்பளத்துக்கு இந்த மாட்டு சாணத்தை போடும்போது அந்த பேரிச்சம்பளம் வந்து நல்ல வீரியமாகவும், அது வந்துடைய அந்த பழங்கள் வந்து நல்ல தடிமனாகவும், அது வந்து எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் வளருது அப்படிங்கிறத வந்து அந்த நாட்டு வேளாண்மை விஞ்ஞானிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான அந்த மாட்டு சாணத்தை வாங்கி அவங்க வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இந்தியா பொறுத்தவரை ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் இன்றைக்கி அதிகமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கானிக் ஐட்டங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோமா. அதன்படி கடந்த 2020-21 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த விலங்கு பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதில் வந்து நமக்கு வருமானம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27,156 கோடி ரூபா இந்த விலங்கு பொருட்களை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதில் வந்து கிடைத்த வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இயற்கை வளங்களை வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம அதிகமாக இருக்கிறோம். அதேமாதிரி கெமிக்கல் கடந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. நண்பர்களே, இது மாதிரி ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.